இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் பீரியட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி டீச்சர்ஸ்க்கு அனுப்புகிற மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம டீச்சர்ஸ்க்கு டெஸ்ட் எழுதி அனுப்பையில் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்ஷன் பண்ணல ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க நமக்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுகிற ஆன்சர்ஸை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுகிற ஆன்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவும் ஐடி ப்ரூஃபாக இருக்கட்டும் எப்படி ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக் தாங்க. ஸோ அது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கு யூஷுவல் டேக், நான் ரமேஷ். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு பிடிச்சி அப்படின்னா மறக்காம கீழோட தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதலாவதாக ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளே போய்ட்டு அடோப் ஸ்கேனர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த லோகோ போட்ட ஒரு ஆப் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்பை வந்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டதுனால இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் கூகுள் வச்சோ அப்படின்னா ஃபேஸ்புக் மூலியமாகவோ சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த சின்ன பாக்ஸில் உள்ள இந்த டிக் ஐக்கானை கொடுத்து அக்ரி பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கண்டினியூ ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது போல் ஒரு பேஜ் ஆகும். இதில் லெட்ஸ் கோ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணி இதில் ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸோ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை உங்களுக்கு திருப்பி எடுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள ரீடேக் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த இமேஜை நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக அந்த 4 டாட்ஸ் வந்து கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு கீழே உள்ள கண்டினியூ ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச இமேஜை கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் நீங்கள் இந்த இமேஜை எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்க இமேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்குது அப்படின்னா கீழே உள்ள ஆட் பேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ஏ ஃபோட்டோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸையும் இதில் இணைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 டாக்குமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக கீழே உள்ள ரீஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் முன்னாடி வரணுமோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பின்னாடி உள்ள டாக்குமெண்ட்டை இப்போ நான் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். மேலே உள்ள டிக் ஐக்கான் இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே உள்ள கிராப் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த இமேஜ் உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ கரெக்டாக செலக்ட் பண்ணி கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள ரொட்டேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு தலைகீழ இருக்கிற இமேஜ் நேராக இருக்கிற இமேஜை சைட்லேயும் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்முக்கு இமேஜாக மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே அப்ளை டு ஆல் பேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் மாறிடும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே உள்ள க்ளீனப் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் கீழே உள்ள லெட்டர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வச்சு உங்களால் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு தேவையில்லாத லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக கீழே உள்ள சைஸ் ஆப்ஷனை கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லெட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் விரலை அந்த லெட்டர் மேலே வச்சு சாதாரணமாக நீங்கள் எரேசரில் ரப் பண்ணுற மாதிரியே ரப் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர்ஸ் அழிஞ்சிரும். எரேஸ் பண்ணாமல் அந்த லெட்டர்ஸை கலர்ஸால் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபில் வித் செலக்டட் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கை வச்சு தொடமட்டமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதுவும் கலர் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள அந்த பெயிண்ட் ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரால் நீங்கள் அந்த பர்டிகுலர் வேர்டையோ இல்லைன்னா இமேஜையோ நீங்கள் மறைச்சிக்கலாம். ஸோ அதற்கப்புறம் மேலே உள்ள அந்த டிக் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே ரீசைஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் A4 வேணுமா A5 வேணுமா அப்படின்ற மாதிரி சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே உள்ள டிக் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டிக் ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டெலிட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல உங்களால் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ள பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டுக்கு உங்களால் நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இப்போ ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள சேவ் பிடிஎஃப் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு எடிட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு பிடிஎஃபை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எழுதின ஆன்சர்ஸை எப்படி பிடிஎஃப் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் இது எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நான் ரமேஷ்.